ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு முப்படை சார்பாக ஒரு இலவச ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிக்காக. ஓகேங்களா, அக்னிவீர் இந்தியன் ஆர்மிக்காக படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு இலவச டெஸ்ட் பேட்ச் முப்படை டிஃபென்ஸ் அகாடமி சார்பாக ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் ஓட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டாலியன். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்சோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டாலியன். ஓகேங்களா, இப்போ இதில் இந்த டெஸ்ட் பேட்சில் என்னைக்கு டெஸ்ட்டு, மொத்தம் எத்தனை கொஷின், இதை எங்கே வரும், நாங்கள் எப்படி எழுதணும். ஓகேங்களா, இப்போ இதில் டவுட்ஸ் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதான் டெஸ்ட் ஷெடியூல். ஓகேங்களா, மொத்தமாக நம்ம இதில் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 15 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், மொத்தமாக நமக்கு 15 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, இது எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் சண்டே நடக்கும். ஓகேங்களா, எவ்ரி சண்டே ஒரு எக்ஸாம் இருக்கும். மொத்தமாக எத்தனை கொஷின் நீங்கள் எழுத போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 25 கொஷின். ஓகேங்களா, வாரத்துக்கு 25 கொஷின். இதில் பாடவாரியா டாபிக் வைஸா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு, சப்ஜெக்ட், டாபிக்ஸ் என்னென்ன அந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்கோம். இந்த ஷெடியூலோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா, இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 15 டெஸ்ட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் வரைக்கும் டாபிக் வைஸ் போகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 11 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட், 12வது டெஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் ஃபுல் டெஸ்ட், 13வது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா, இந்த 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் சயின்ஸில் ஒரு டாபிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு நாள் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஒரு நாள், மேக்ஸ் ஒரு நாள், ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு நாள், ஃபிசிக்ஸ் ஒரு நாள், கெமிஸ்ட்ரி ஒரு நாள், பயாலஜி ஒரு நாள், அந்த மாதிரி இருக்கும் இந்த 10 டாபிக்ஸும். அதுக்கப்புறம் இந்த 11 டாபிக்ஸ், 12வது டாபிக்ஸ், 13 டாபிக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட் அப்படி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த 14வது 15வது கடைசி 2 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட், மொத்தமாக உங்களுக்கு 50 மார்க்குக்கே இருக்கும். எப்படி நீங்கள் மெயின் எக்ஸாம் எப்படி 50 மார்க்குக்கு எழுதுவீங்களோ அதே மாதிரி அதே பேட்டர்னில் உங்களுக்கு 50 கொஷின் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இப்போ இந்த 2 ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்து நீங்கள் இன்னும் சூப்பராக ப்ராக்டிஸ் ஆயிடலாம். ஓகேங்களா, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 3ஆம் மாதம், அதாவது கிட்டத்தட்ட அடுத்த வாரம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேங்களா, ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபுல் சிலபஸ். ஓகேங்களா, அதில் என்னென்ன இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, அவார்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, இன்டர்நேஷ்னல் டேஸு, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸு, ரிலீஜியஸ் பிளேசஸ்ஸு, ஹில் ஸ்டேஷன்ஸு, ஓஷன்ஸு, லேக்ஸு, ரிவர்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கில் அடங்கும். இது எல்லாமே நீங்கள் ஜென்ரலாக ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக்னு சொல்லிட்டு படிக்கணும். ஓகேங்களா, அதில் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். இதில் ஒவ்வொரு மேக்ஸ் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டாபிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2வது டெஸ்ட்டில் டேட் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அம்பர் சிஸ்டம், ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட்ஸு, ஃப்ராக்ஷன்ஸு, சிம்பிளிஃபிகேஷன்ஸு, அல்ஜிப்ரா, இந்த 5 டாபிக்லேருந்து உங்களுக்கு ஒரு டாபிக்லேருந்து 5 கொஷின் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, அடுத்த மேக்ஸ் எக்ஸாமில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ஆவரேஜஸ், சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் மற்றும் பெர்சன்டேஜ், இந்த டாபிக்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மேக்ஸ் எக்ஸாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரீசனிங். இந்த ரீசனிங்கில் கோடிங் அண்ட் டீகோடிங், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், இந்த 5 டாபிக்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, மித்த இருக்கிற இந்த ரேங்கிங்ஸு, ஏஜஸ்ஸு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்ட்டில் உங்களுக்கு சேர்த்து வச்சிருவாங்க மித்த இருக்கிற ரீசனிங் டாபிக்ஸ்லாம். சரிங்களா, அப்போ மொத்தமாக உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சண்டே காலைல 10 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிரும் எங்க யூடியூப்ல. ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா, அதை டவுன்லோட் பண்ணி நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்க போறீங்க. அதுல இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ஈவினிங் 6 to 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட ஆன்சர் கீ உங்களுக்கு ரிலீஸ் ஆகிரும். புரியுதுங்களா, இப்போ கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு அழகா புரிய போகுது. அதோட அது கீழேயே ஆன்சர் கீயும் உங்களுக்கு
வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீயும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து இன்னும் நான் வந்து கிளாஸ் போயிட்டு படிப்பேன் அப்படின்னா நம்ம முப்படை டிஃபென்ஸ் அகாடமி உங்களே அன்புடன் வரவேற்கிறது. சரிங்களா? கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, நான் வந்து கிளாஸ் வந்து தான் படிக்கணும், எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், நான் இன்னும் கொஞ்சம் புஷ்அப் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.